ஓம் சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை செல்லும் பக்தர்கள் பம்பை நதியில் குளித்துவிட்டு அங்கே வாடகைக்கு முறி என்று அழைக்கப்படுகிற ரூம் எடுத்து அங்கே முன்னாடி வந்து அன்னதானம் செய்வாங்க. அன்னதானம் சமைச்சு முடித்து இருமுடி கட்டெல்லாம் வச்சு அன்னதானத்தை வந்து இருமுடி கட்டுக்கு முன்னாடி வச்சு அன்னதானம் படைச்சு வழிபட்டு ஆராதனையெல்லாம் காமிச்சு வழிபட்டுட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதில் முதல் வந்து கன்னியப்ப சாமியில் சாப்பிட வைப்பாங்க. அதுக்கு பேர் பம்பா சத்யா அப்படிம்பாங்க. பம்பை விருந்துன்னு அர்த்தம் தமிழில். அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த அன்னதானம் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றது. ஐயப்பனே வந்து சாப்பிடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. அப்போ இந்த போகிற சுவாமிமார்கள் என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி நிறைய அடுப்பில் அங்கே செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த சமைக்கிற சாம்பலை வந்து அடுப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாம்பல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடுறது. எங்கேயாவது வீட்டில் வழிபாடு விசேஷ டைமில் அதை வந்து நெற்றியில் இட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். தவறாமல் இதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை செய்யுங்க. நல்ல ஒரு அருள் கிடைக்கும் அந்த சாம்பல் நீரில். அதே மாதிரி ஐயப்பன் கோவிலில் வந்து சன்னிதானத்துக்கு முன்னாடி நெய் குண்டு எரிஞ்சிட்ருக்கும். அதுக்கு கீழே ரொம்ப சூடு இல்லாமல் இருந்ததுன்னா, அங்கே சாம்பல் கிடந்ததுன்னா அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ரெண்டையும் கலந்து வச்சுக்குங்க. வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஐயப்பனோட அருள் எப்போவும் நம்ம கூட இருக்கிறதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். முதல்லாம் நாங்கள்லாம் அந்த மாதிரி செஞ்சிட்ருந்தோம். இப்போல்லாம் அன்னதானம்லாம் யாரும் செய்கிறதில்ல நிறைய பேர். இப்போ நேராக போய் கும்பிட்டு நேராக வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. அதனால் நல்லா அன்னதானத்தை அந்த சாம்பல் எடுத்து வச்சுட்டு பம்பா கணபதியை மனதார வழிபட்டு சபரிமலை பயணம் போய் நல்லபடியாக ஐயனை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இனியும் இந்த மாதிரி ஐயப்பன் சபரிமலை சம்பந்தமான பதிவுகள் வரும். எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்து உதவியாக இருங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையா.